ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தவும். தேர்தலுக்கு பிறகு இரு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி அழியும், அண்ணாமலையின் கணிப்பு. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்று செய்தியாளர் தனியார் செய்தி சேனலில் அண்ணாமலை அவர் பேட்டி கொடுத்தார். அப்போது அவர் பேசும்போது திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளும் பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இரண்டு கட்சிகளும் சேர்ந்து வேலை செய்கிறது. மேலும் பாஜக எந்த இடத்தில் வலுவாக இருக்கிறதோ அந்த இடத்தில் இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்து பாஜகவுக்கு எதிராக செயல்படுகிறது என்று அண்ணாமலை கூறினார். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை 2024 தேர்தலுக்கு பிறகு திராவிட கட்சிகளில் இரண்டு திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சிகள் மெல்ல கரையும். இப்போது ஒரு கட்சி கூட்டணி வலுவாக இருக்கிறது, அந்த கூட்டணி கட்சி மெல்ல கரையும். தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி முற்றிலுமாக அழியும் என்று அண்ணாமலை அவர்கள் கணிப்பு அந்த செய்தி சேனலில் சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுக எதிர்ப்பு கொள்கையை ஒரு கொள்கையாவே வைத்திருக்கிறது ஒரு திராவிட கட்சி, அது ஒரு கொள்கையே கிடையாது என்று அண்ணாமலை அவர் கூறியிருக்கிறார். மேலும் நேற்று வேலூரில் பிரதமர் மோடி பேசும்பொழுது அம்மா ஜெயலலிதா அவர்களை எந்த அளவுக்கு திமுகவினர் இழிவுபடுத்தி பேசியுள்ளனர் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். தொடர்ந்து பிரதமர் மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை உயர்த்தி பேசி வருகிறார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்நிலையில் இந்த அதிமுக எதற்காக தொடங்கியது? திமுகவின் ஊழல் கொள்கைக்காக எதிராக தொடங்கியதுதான் அதிமுக. ஆனா இந்த அதிமுக இப்ப திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து பாஜகவை வலுவாக எதிர்க்கிறது. இதுல பெரிய ஒரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருந்திருந்தால் திமுகவை தனது பங்காளி கட்சி என்று அதிமுகவில் சொல்வதற்கு ஒருத்தனுக்கு கூட தைரியம் இருக்குமா? இன்னைக்கு இந்த இரண்டு தலைவர்கள் இல்லாதனால இந்த இரண்டு கட்சியிலும் பங்காளி கட்சிகளாக மாறி பாஜகவை எதிர்க்கின்றன. மேலும் பொதுமக்கள் அவர்கள் திமுக கொள்கையை எதிர்த்து நீங்க வாக்கு செலுத்த விரும்பினால் அதிமுகவுக்கு செலுத்தாதீர்கள். தயவு செய்து ஊழலுக்கு எதிராகவும் திமுக சர்வாதிகாரத்துக்கு எதிராகவும் வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் பாஜகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.